ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தக்காளி சின்ன வெங்காயம் போட்டு கடைசல். இந்த கடைசல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொக்காட்டம் இருக்காது, தண்ணியாட்டம் இருக்கும். நம்ம சூடான சாப்பாட்டுக்கு நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு பிரியப்பட்டுச்சுன்னா பூண்டு கூட நீங்கள் போட்டு இதோட வேக வச்சுக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, லாஸ்ட்டில் ஃபைனலாக கொத்தமல்லி தழை போடுறதுக்கு. அதுக்கப்புறம் வரமிளகாய், கடுகு, உளுந்து, இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸ். அடுப்பில் தான் செய்ய போகிறோம். தண்ணி வந்து கொதிக்க வச்சாச்சு. இப்போ இதோட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளியும் வெங்காயம் நம்ம இதோட போட்டு வேக வைக்க போகிறோம். இந்த கடைசலுக்கு வெங்காயம் போட்டாச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தக்காளி போடுறோம். வெங்காயமும் தக்காளியும் போட்டாச்சு. நல்லா வந்து கொதி வந்து வெந்ததுக்கப்புறம் மத்துக்கட்டையை வச்சு நல்லா கடையணும். கடைஞ்சி ஒரு தாளிப்பு மட்டும் போடணும். தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ அதோடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உப்பு, கல் உப்பு வந்து போடுறோம். அதுதான் கடைய போகிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறோம். கடையும் போது இப்போ முன்னாடி வேக வைக்கும் போது கூட மஞ்சத்தூள் நீங்கள் போட்டு வேக வைக்கலாம். இதை போட்டு நல்லா கடைஞ்சாச்சு. ஒரு கிண்ணத்தில் அதை மாற்றி வச்சுக்கணும். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம திருப்பி வந்து பாத்திரத்தை வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து காயிட்டோம். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு, உளுந்து வந்து போடுறோம். அதோட கருவேப்பிலை போடுறோம். வரமிளகாய். இப்போ வந்து தக்காளி கடைசியில் இப்போ வந்து கொத்தமல்லி தழை ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து கொதிக்கிட்டோம். சூப்பரான தக்காளி கடைசல் ரெடி ஆகிடுச்சு. இதோட நீங்கள் தாளிக்கும் போது ஜீரகம் கூட கொஞ்சம் போட்டு தாளிக்கலாம். வேக வைக்கும் போது பூண்டு கூட கொஞ்சம் போட்டு நீங்கள் வேக வச்சா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்ச நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.